ஆம்லெட் மசாலா குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து தேவையானது பார்த்தீங்கன்னா 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 3 பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகாய். இது ஒரு பாத்திரத்தில் முட்டையை உடச்சி ஊற்றி ஆம்லெட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் மசாலா ரெடி பண்ணி குழம்பு வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சு வடைச்சட்டி வச்சு ஆம்லெட் ஊற்றி எடுத்துட்டு அப்புறமேட்டு மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு வடைச்சட்டி வச்சுருக்கேன். ஆம்லெட் போட்டு எடுத்துக்கலாம். ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி இதை எடுத்து பீஸ் பீஸாக வச்சுக்கணும். ஆம்லெட் போட்டாச்சு. இப்போ அடுத்து மசாலாக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து மசாலாக்கு எடுத்து வச்சிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வரமிளகா, மல்லி, கொஞ்சம் ஜீரக மிளகு, பூண்டு, இஞ்சி, பட்டை, கிராம்பு இதெல்லாம் எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதக்கிக்கணும். 2 தக்காளி, கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் வதக்கி எடுத்து அரைச்சி குழம்பு ரெடி பண்ணலாம்.
மெத்தட்ல செஞ்சு பாருங்க. ஆம்லெட் மசாலா குழம்பு நல்லா இருக்கும். மசாலாலாம் அரைச்சிட்டு குழம்பு ரெடி பண்ணலாம். மசாலாலாம் அரைச்சாச்சு. இப்போ குழம்பு ரெடி பண்ணலாம். கடுகு போட்டுக்கணும். அரைச்ச மசாலாவை ஊற்றணும். உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சு வரும்போது அந்த ஆம்லெட் எடுத்து குழம்புல போட்டு இறக்கி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ கடைசியாக ஒன்று போடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெடக்கடலை பருப்பை நுணுக்கி அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். நல்லா இருக்கும், குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது முட்டை ஆம்லெட் கட் பண்ணி வச்சதெல்லாம் எடுத்து குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு, போட்டலாம். இதே தோசைக்கல்ல ஊற்றிருந்தா நல்லா பரவலாக வந்திருக்கும். இது வடைச்சட்டி குழியாக இருக்கிறதுனால கொஞ்சம் குண்டு குண்டா வந்துருச்சு. குழம்புல பார்த்தீங்கன்னா மீன் துண்டு போட்ட மாதிரி இருக்கும். இது ஒரு கொதி வந்த உடனே கொத்தமல்லி தழை போட்டு மேலே தூவி இறக்கிடலாம். நல்லா கொதிச்சு கொத்தமல்லி இலை போட்டு குழம்பு இறக்கிடலாம். இப்போ அந்த மீன் துண்டு குழம்புல மீன் துண்டு இருக்க மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் சமைக்கல, அதான் பசங்களுக்கு முட்டை மசாலா குழம்பு ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் வீட்டில் சமைச்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்க. முட்டை மசாலா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் சமைச்சு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து கருணைக்கிழங்கு பச்சடி செய்ய போறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது கருணைக்கிழங்கு காலையில் புளிக்குழம்பு வைக்கலான்னு வேக வச்சு எடுத்து வச்சிருந்தேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுனால பசங்களுக்கு வந்து
முட்டை ஆம்லெட் குழம்பு செஞ்சு கொடுத்துட்டேன். அதனால இப்போ வந்து இதை பச்சடி செய்ய போகிறேன். வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை வச்சுருக்கேன். தக்காளி 4 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி கட் பண்ணும்போது அந்த நடுவில் இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். கொத்தமல்லி தழை கொஞ்சம் வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி வந்து இதை ஊற வச்சு கரைச்சி ஊற்றிக்கணும். கொஞ்சமாக தான் ஊற்றணும். இதை அடுப்பு பற்ற வச்சுட்டு வரேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கணும். கடுகு 2 ஜீரகம் 2 வெந்தயம் வெங்காயம் இதை வந்து வெயில் காலத்துல அடிக்கடி சேர்த்துக்கலாம். பயிற்சி இருக்கிறவங்க இதை அடிக்கடி சாப்பிடணும். குளிர்ச்சி இது. வெங்காயம் வணங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வணங்கின உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். சாம்பார் தூள் 1 ஸ்பூனு, புளி கரைசலை ஊற்றிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்ச நேரம் வேகட்டும். கருணைக்கிழங்கு பச்சடி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் சக்கரை, நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இது பயில் உள்ளவங்க அடிக்கடி இது சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கும்.
பாருங்க, ரெடி ஆயிடுச்சு கருணைக்கிழங்கு பச்சடி. நீங்களும் வீட்டில் சமைச்சு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.